கட்டுறா. ஐயோ நான் இல்ல. நானும் இல்ல. என்னடா நினைச்சிட்டு இருக்கீங்க? ராத்திரி 11 மணிக்கு மேல எல்லா லைட்டையும் போட்டு கூத்து வச்சிட்டு இருக்கீங்களே. கரண்ட் பில் உங்க ஒப்பனை கட்டுறா. ஆமா. இத போன வாரம் தானே துவைச்சேன். ஏய் பாரு, வாடி வாடி நட்டிக்கட்ட வசமா வந்து மாட்டிக்கிட்ட. திமிர பத்தியா? ஏய், இப்படி இருக்கும் போதே இந்த ஆட்டம் போறாளே, இவளுக்கு மட்டும் காதும் வாயும் சரியாதுன்னு வச்சுக்க, என்ன ஆட்டம் போடுவா. டேய், உங்ககிட்ட முன்னாடியே சொல்லியிருக்கேன், ஒருத்தர் ஊனத்தை வச்சு கிண்டல் பண்ணாதன்ட்டு. சுத்தமா எனக்கு பிடிக்கலடா. சாரி பிரதர், இனிமே ஊனத்தை வச்சு கிண்டல் பண்ணல. மூஞ்சிய பாரு தேவாங்க மாதிரி, முடிய பாரு முள்ளம் பண்ணி மாதிரி, முடிய பாரு ஆந்த மாதிரி. இப்ப திருப்தியாப்பா? ஏண்டா யார பாத்துடா செவிடுன்னு சொன்ன? ஓங்கி ஒண்ணு விட்ட நீதான் செவிடு ஆயிடுவ. யாராடா செவிடு? பராசக்தி ராஸ்கல், பிச்சிடுவன் ஜாக்கிரதை. நம்ப முடியவில்லை இல்லை. மலர்களை போல் தங்கை உறங்குகின்றாள், அண்ணன் வாழ வைப்பான் என்றே அமைதி கொண்டாள். என்ன கனவா? ஆமாண்டா, என் காதல் கண்ணியோட ட்ரீம்ல இருந்தேன். என்கிட்டயே சொல்லு, நிர்மலா கிட்ட மட்டும் சொல்லாத. எத்தனை நாள் உன் காதல மனசுக்குள்ளே வச்சு பூட்டி வச்சிருப்ப. சரி சரி, மேனேஜர் கூப்பிடாரு, வா. இப்ப நீங்க இருக்கீங்களே, இதே வீட்டுலதான் நிர்மலா, அவங்க அப்பா, அம்மா, தம்பி எல்லாரும் வாடகை குடியிருந்தாங்க. நிர்மலாவுக்கு டாக்டருக்கு படிக்கணும்னு பெரிய கனவு. அதுக்கு வழி இல்லாம பிஎஸ்சி படிச்சுட்டு இருந்தாங்க. அப்ப அவங்க ரொம்ப கஷ்டத்துல இருந்தாங்க. டிவி பார்க்கறதுக்கு கூட நிர்மலா லாஜிக் தான் வருவாங்க. உங்ககிட்ட முன்னாடியே சொல்லியிருக்கேன், ஒருத்தர் ஊனத்தை வச்சு கிண்டல் பண்ணாதன்ட்டு. சுத்தமா எனக்கு பிடிக்கலடா. பொண்ணை இங்க பெத்தவளும் பொம்பளதானே. ஆல் தி பெஸ்ட். ஒரு குடும்பமே உங்களை ஆசை காட்டி ஏமாத்தி இருக்கு. ஒரு பொண்ணு உங்களை லவ் பண்றதே சொல்லி மோசம் பண்ணிருக்கா. வழக்கமா இந்த நிலைமையில யாரு இருந்தாலும் அவங்களுக்கு காதல் மேலேயும் வெறுப்பு இருக்கும், பொண்ணுங்க மேலேயும் வெறுப்பு இருக்கும். ஆனா உங்களுக்கு அந்த ரெண்டுமே இல்லையே, எப்படிங்க? யாரோ ஒரு பொண்ணு ஏமாத்தினாங்கிறதுக்காக எல்லா பொண்ணையும் தப்பா நினைக்க முடியுமா? அவ காதல் வேணா பொய்யா இருக்கலாம், என் காதல் நிஜங்க. உங்க காதல் தான் நிறைவேறல, ஆனா அடுத்தவங்க காதலாவது நிறைவேறணும்னு ஆசைப்படுறீங்களே, அந்த பெருந்தன்மை வேற யாருக்குங்க வரும்? இதுல பெருந்தன்மை ஒண்ணும் இல்லைங்க, பிராக்டிகலா தான் நான் திங்க் பண்றேன். நீங்க பிராக்டிக்கல் மேன் இல்லைங்க, ஜென்டில் மேன். அன்லக்கி. ஆமாங்க, எனக்கு எதுலையுமே லக் கிடையாது. நான் உங்களே சொல்லல, நிர்மலாவை சொன்னேன். எழுந்துடுறா. என்னடா பட்டு ஒண்ணு எழுப்பிட்டேன்.
ஓ அதுக்குள்ள விஞ்சிடுச்சு. இது வேற டெய்லி பல்லு வளர்க்க வேண்டியதா இருக்குது. 108 நம்பர் ரூம் காரண்ட் அடிச்சேன். கஞ்ச பிசினாரி கொஞ்சம் கூட பேச விடாம திரிக்கிட்டு இருக்கிறான். டேய் என்னடா இதெல்லாம் ஏன் ட்ரெஸ்டா? இதெல்லாம் யார் துவைச்சு போட்டா? துரோகி. என்ன என்ன உன் துணியை மட்டும் துவைச்சு என் துணி துவைக்கலாம் துரோகி இல்லையா? நம்ம நட்பை பிரிக்கிறதுக்குன்னு யாரும் கிளம்பி வராங்க. நான் இந்த ஆட்டத்துக்கு வரல. என்னடா அது? முட்டை சூப்பு. ஆஹா. டேய் இதெல்லாம் எக்ஸசைஸ் பண்ணதுக்கு அப்புறம் சாப்பிடுறா? டேய் சாஞ்சிட்டு தண்ணி அடிச்சனா தண்ணி அடிச்சு சாஞ்சானா எல்லாம் ஒண்ணா சூப்பு கொண்டா. டேய் நீ எக்ஸசைஸ் பண்ணு நான் குடிச்சிட்டு வரேன். கொண்டா. என்ன இதெல்லாம்? காலை துணியெல்லாம் துவைச்சு போட்டிருக்கு. மேல எக்ஸசைஸ் பண்ண போனா முட்டை சூப் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. இப்ப பார்த்தா துவைச்ச துணியெல்லாம் அயன் பண்ணி வச்சிருக்கு. அதானே விட்டா நீ தூங்கும் போது உனக்கு கட்டிங் பண்ணி ஷேவிங்கும் பண்ணி விட்டுருவாங்க போல இருக்க. யார் இதெல்லாம் பண்றா? புரிஞ்சிடுச்சு. இந்த பொண்ணு ஏன் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கா? என்ன கேட்டா அவளையே போய் கேளு. ம், 19. ஆ? 20. என்னடா குடும்பமே மென்டலா? ஏய் சுமாரா. என்னங்க இது? நீங்க தண்ணி அரைச்சு அரைச்சு ஊத்துறீங்க, அவங்க மறுபடியும் கிணத்துக்குள்ளே கொட்டிட்டு இருக்காங்க. அக்கா உங்களுக்கு திருப்திகரமா சொட்டு வாங்க பணம் கொடுத்தாங்கல்ல, அதுக்கு கிடைச்ச தண்டனை 50 குடம் தண்ணி இறைக்கணும். எந்த மடையா அப்படி சொன்னா? எங்க அப்பாதான். ராதா அவர் உனக்கு மட்டும் அப்பா இல்ல, எனக்கு அப்பா மாதிரி தான். அதுக்காக நம்ம கண்ணை நாமளே குத்திக்க முடியுமா? நம்ம அப்பாங்கிறதுக்காக அவர் செய்யற தப்பெல்லாம் நாம பொறுத்துக்க முடியுமா சொல்லு? இப்ப என்ன செய்யணுங்கிற? என்ன வேணா பண்ணலாம். உனக்கு வேணா பயமா இருக்கலாம், ஆனா எனக்கு பயம் கிடையாது. இன்னைக்கு அவர் உண்டு இல்லைன்னு பண்ணிடலாம் பார். அங்க என்னடா சத்தம்? என்னடா இங்க சவடால் விட்டுட்டு இருக்கிற? ஒண்ணு இல்லைங்கண்ணா, ராதாமா நம்ம தீர்ப்பை பத்தி சொன்னாங்கண்ணா. கரெக்ட் தீர்ப்புங்கண்ணா. ராதா கூட சொல்லிச்சு எங்க அப்பா ஒரு இரக்கம் இல்லாதவர்னு. அதுக்கு நான் சொன்னேன், சேச்சே அதெல்லாம் தப்புமா, அவர் உன் கண்ணை பாதுகாக்கிற இனி மாதிரின்னு சொன்னேன். கரெக்ட் தானுங்கண்ணா? உங்க அறிவுக்கும் திறமைக்கும் நீங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கே நீதிபதி ஆக வேண்டியவர். நீங்க 3ஆம் கிளாஸ் ஃபெயில் ஆனதுனால கொஞ்சம் மிஸ் ஆயி போச்சு. அண்ணா நான் வேணா கிணத்துல தண்ணி அரைச்சு ஊத்துட்டுமாண்ணா? முதல்ல உள்ளத்தை கிணத்துல போட்டுடா. எக்ஸ்கியூஸ் மீ. கொடுங்க, நான் வேணா இருக்கிறேன். பரவாயில்ல, நீங்க எதுக்கு? என்னால தானே நீங்க பனிஷ்மெண்ட் வாங்குனீங்க, உங்களுக்காக நான் தண்ணி இறைக்கூடாதா? இல்ல வேண்டாம், நீங்க போய் தண்ணி அரைச்சுக்கிட்டு. அட கொடுங்க, உங்களுக்காக தானே, வேற யாருக்காக? நீ கவுண்ட் பண்ணிக்கோ. சரி. அட கொடுங்க, உங்களுக்காக தானே, வேற யாருக்காக?
டேய், இன்னைக்கு தேதி டிசம்பர் 31, ராத்திரி 12 மணிக்கு நியூ இயர். ஊரே கொண்டாடும். நாமளும் செலிப்ரேட் பண்ணவனா? எனக்கு தெரியாதாடா, நம்மள மாதிரி யாரும் இல்லாதவங்களுக்கு பொங்கல், தீபாவளி, நியூ இயர் இந்த பண்டிகைலாம் கிடையாதுடா. அதெல்லாம் பணம் இருக்கிறவங்களுக்கு தான்டா. திருடாதே பாப்பா திருடாதே, திருடாதே பாப்பா திருடாதே, வறுமை திட்டம் போட்டு திருடுற கூட்டம் திருடிக் கொண்டே இருக்குது, திட்டம் போட்டு திருடுற கூட்டம் திருடிக் கொண்டே இருக்குது, அதை சட்டம் போட்டு. இல்லைங்க, வேண்டாம். என்னை ஏங்க அந்நியமா நினைக்கிறீங்க? உங்கள ஒருத்தையா நினைக்க கூடாதா? வாங்கிக்கங்க. இனிமே யாரும் இல்லாதவங்கன்னு சொல்லாதீங்க, நம்மள மாதிரி எல்லாம் இருக்கிறவங்கன்னு சொல்லுங்க. என்னங்க? பரவாயில்ல, வாங்கிக்கடா. தேங்க்ஸ். தேங்க்ஸ். உங்க நியூ இயர் செலிப்ரேஷன்ல நானும் கிளம்பிக்கலாமா? என்ன சேர்த்துப்பீங்களா? ஐயோ, நாங்க தண்ணி எல்லாம் அடிப்போம். லேடிஸ் நீங்க எப்படி? நான் என்னங்க ஒரு ஹாஃப் தான் அடிப்பேன். இது சும்மா சொன்னேன். அப்ப ஃபுல்லா? ஏய், நான் ஏதோ விளையாட்டுக்கு சொன்ன, நீங்க பாட்டுக்கு பேசிக்கிட்டு போறீங்க. ஏய் சுமாரா. சாரி. பரவாயில்ல, நீங்க தண்ணி அடிங்க, என்ன வேணாலும் பண்ணுங்க. நானும் உங்க கூட கம்பெனிக்காக பெப்சியோ கோகோ குடிச்சிட்டு ஹாப்பி நியூ இயர் சொல்லிடுறேன். ஓகே? சரிங்க. இத்தனை வருஷமான ஆசையா பாட்டு கேட்டு டேப் ரெக்கார்டரை காணல. எங்கன்னு பார்த்தா முதல்ல அடைய கடையில பாடிட்டு இருக்கு. இப்பதான் எனக்கு காரணம் புரியுது. எத்தனை நாளா நடக்குது இந்த திருட்டுத்தனம்? நியூ இயர் அவங்க ஃபுல் ஆப்ல அடிப்பாங்க. அப்பாவுக்கு ஒரு கோட்டரா வாங்கி தரணும் தோணுச்சா உனக்கு? உன் மனசு எனக்கு புரியுதுமா. நீ யாருக்காக இதெல்லாம் பண்றேங்கிறத அன்னைக்கு நீ சொட்டுருவாங்க காசு கொடுக்கும் போது நான் தெரிஞ்சுக்கிட்டேன். சூர்யா நல்ல பையன்மா. விஷ் யூ ஆல் சக்சஸ். ஆமா, எங்க சூர்யாவை காணோம்? காலையில சாப்பிட கூட வரல. ஊருக்கு போயிருக்கிறான். அவனுக்கு இன்னைக்கு நிச்சயதார்த்தம். அழுகுறாத. சும்மா விளையாட்டுக்கு உன்னை டெஸ்ட் பண்ண. டிவி ரிப்பேர் பண்ண போயிருக்கிறான். இப்ப வந்துருவான். ஆமா, அவன் மேல இவ்வளவு ஆசை வச்சிருக்கியே, அவன்கிட்ட சொல்ல வேண்டியதானே? மனசுலயே பூட்டி வச்சிருக்கியே. நான் எப்படி சொல்றது கோபி? எனக்கு தயக்கமா இருக்கு. நீதான் அவர்கிட்ட சொல்ல. ஐயோ, நிர்மலா மேட்டருக்கு அப்புறம் லவ் பத்தி பேச்சு எடுத்தாலே அவன் என்ன ஒழிப்பான். நீயா மெல்ல மெல்ல அவன்கிட்ட சொல்லிடு. அப்படி இல்ல ஐ லவ்னு லெட்டர் எழுதி பழிச்சு அவன் கையில கொடுத்துரு. பாக்கலாம். நாளைக்கு நிர்மலா ஊருக்கு போறா. சூர்யா இப்ப இருக்கிற நிலைமையை பார்த்தா நிர்மலா எப்படி அவன் மனசை மாத்தி கடைசியில அவ கூட ஊருக்கு கூட்டு போடுவான்னு நினைக்கிறேன். அதுக்குள்ள ஒரு லவ் சொல்லிடு. அவர் நிர்மலாவை நினைக்கும் போது நான் எப்படி கோபி அவர்கிட்ட போய் சொல்ல முடியும்? இதுல என்ன தப்பு இருக்கு? நீ அவனுக்கு நல்லதானே பண்ணிருக்கிற, துரோகம் பண்ணலையே. பரீட்சையில சைபர் மார்க் வாங்கி ஃபெயில் ஆகிறான் பாரு. அவன் எதுக்குமே கவலைப்பட மாட்டான். ஏன்னா அவன் படிச்சிருக்கவே மாட்டான். ஆனா இந்த ஒரு மார்க் வித்தியாசத்துல ஃபெயில் ஆகிறான் பாரு, அவன் லைஃப் பூரா ஃபீல் பண்ணிட்டே இருப்பான். இப்ப உன் நிலைமையும் அது மாதிரிதான். இந்த கடைசி சான்ஸ் தான் உனக்கு அந்த ஒரு மார்க் மாதிரி. இதுலயும் நீ மிஸ் பண்ணிட்ட, அப்புறம் வாழ்க்கை பூரா ஃபீல் பண்ண வேண்டியதுதான். நீயே முடிவு பண்ணிக்க.
ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னீங்களே, சொல்லுங்க. நான் உங்களை விரும்புறேன் சூர்யா. இப்ப என் மனசெல்லாம் நீங்க மட்டும்தான் இருக்கீங்க. நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். உங்களால என்ன ஏத்துக்க முடியுமா? என்னங்க நான் கேக்குறேன், நீங்க பதிலே சொல்ல மாட்டேங்கிறீங்க. இதை நீங்க அன்னைக்கு சொல்லியிருந்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பேன். இப்போ டூ லேட். ஆமாங்க, நீங்க வேணும்னா ரெக்கார்ட் பண்றதுக்கும் வேண்டாம்னா அழிக்கிறதுக்கும் காதல் ஒன்றும் டேப் ரெக்கார்ட்ல போற கேசட் இல்லைங்க, மனசு. ஒரு தடவை அழிச்சதுதான், மறுபடியும் ரெக்கார்ட் பண்ண முடியாது. காலேஜ்ல வேணா ஃபர்ஸ்ட் சாய்ஸ் செகண்ட் சாய்ஸ் இருக்கலாங்க, மேத்தமேட்டிக்ஸ் இல்லைனா பிசிக்ஸ், பிசிக்ஸ் இல்லைனா ஹிஸ்டரின்னு. ஆனா இவன் இல்லைன்னா அவன்ட்டு லைஃப்ல மட்டும் சாய்ஸே இருக்கக்கூடாதுங்க. இவன் தான் நம்மளுக்கு புருஷனா வரப்போறான்னு தீர்மானிச்சுட்டு அதுக்கப்புறம் தாங்க காதலிக்கவே ஆரம்பிக்கணும். மிஷின் ஓடிட்டு இருக்கிற வரைக்கும் அதை பத்தி யாரும் கவலைப்பட மாட்டோம். ஆனா அதுவே ரிப்பேர் ஆகி சரி பண்ணிட்டோம்னா மறுபடியும் அதை பார்க்கும் போதெல்லாம் எப்படா ரிப்பேர் ஆகும் நம்மளுக்கு கவலையா இருக்கும். அந்த மாதிரி தாங்க லைஃபும். புருஷன் பொண்டாட்டிக்குள்ள சண்டை வரலாம், ஆனா சந்தேகம் மட்டும் வந்துடவே கூடாதுங்க. அப்ப என்ன நீங்க சந்தேகப்படுறீங்களா? நான் உங்களை சந்தேகப்படலைங்க, ஆனா நீங்க என்ன சந்தேகப்படக்கூடாது. சரி, நான் உங்களை கல்யாணம் பண்றேனே வச்சுக்கங்க. இப்ப நீங்க ஒரு டாக்டர். என்னைக்காவது ஒரு நாள் ஹாஸ்பிட்டல் உங்களுக்கு வேலை அதிகமா இருக்கும். அப்ப நீங்க வீட்டுக்கு வரக்கு லேட் ஆகும். நான் என்னாச்சோ ஏதாச்சோன்னு பதறி போய் உங்களை ஹாஸ்பிட்டல தேடி வருவேன். அப்போ உங்களுக்கு என்ன தோணும்? என்னடா என்னைக்கு வராதவன் நம்மளை புதுசா தேடி வந்திருக்கானே, ஒருவேளை நம்மளை சந்தேகப்படுறோன்னு உங்களுக்கு தோணும். இந்த மாதிரி எதுக்கு எடுத்தாலும் உங்க மனசுல ஒரு குற்ற உணர்வு இருந்துகிட்டே இருக்குங்க. மலேரியாவும் மஞ்சக்காமலையும் வரும், சமயத்துல வராம கூட போயிடும். ஆனா நம்ம முன்ஜாக்கிரையா தடுப்பூசி போட்டுக்கிறது இல்லையா? அந்த மாதிரி தாங்க வாழ்க்கையும். நம்ம முன்ஜாக்கிரையா இருக்கிறதாங்க நல்லது. உண்மையிலேயே நீங்க என்ன விரும்பலனா நான் எதுக்குங்க டாக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டீங்க? ரோட்ல சைக்கிளையோ ஸ்கூட்டர்லயோ போயிட்டு இருப்போம். அப்ப முன்னாடி போற கார்ல டோர் சரியா சாத்தாம போயிட்டு இருப்பாங்க. அந்த வண்டியை ஓவர்டேக் பண்ணியாது போய் எங்க டோர் சரியா சாத்தலன்ட்டு எச்சரிக்கை பண்ணிட்டு போவோம். அவன் எக்கெடுக்கிட்டு போனாலும் பரவாயில்லன்னு விட்டுட்டு போக மாட்டோம். முன்ன பின்ன தெரியாதவங்க மேலே நமக்கு அக்கறை இருக்கும்போது நான் உங்களை காதலிச்சிருக்கேங்க, நீங்க எக்கேடு கேட்டாலும் பரவாயில்லன்னு என்னால விட்டுற முடியுமா? இப்ப நீங்க ஒரு டாக்டர், உங்க சொந்த கால நிற்கக்கூடிய தைரியம் உங்களுக்கு இருக்கு. இனிமே யாரையும் நம்பிட்டு இருக்க வேண்டிய அவசியம் உங்களுக்கு இல்ல. திடீர்னு கால் உடைஞ்சு போச்சுன்னா சப்போர்ட்டுக்கு ஸ்டிக் வச்சு நடக்கிறோம். கால் சரியான உடனே ஸ்டிக்கை தூக்கி தூர போட்டுறோம். அந்த மாதிரி தாங்க இத்தனை நாளா நான் உங்களுக்கு ஒரு ஸ்டிக் மாதிரி தான் இருந்தேன். இனிமே நான் உங்களுக்கு தேவையில்லை. தெரிஞ்சோ தெரியாமலோ இந்த இடைப்பட்ட காலத்துல ராதா நான் விரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அன்னைக்கு ஒரு பணக்கார மாப்பிள்ளை கிடைச்சதுக்காக நீங்க என்ன வேண்டாம்னு சொல்லிட்டு அவரோட போயிட்டீங்க. இப்ப நீங்க ஒரு டாக்டர், உங்களுக்காக ராதா வேண்டாம்னு சொல்லி அன்னைக்கு நீங்க பண்ண அதே தப்ப நானும் பண்ணுமா? பணம் வந்த உடனே மாறி போன உங்களை விட 5 வருஷமா வந்த மாப்பிள்ளையெல்லாம் வேண்டாம்னு சொல்லிட்டு எனக்காக காத்துட்டு இருந்தாங்களே ராதா, அவங்க தாங்க எனக்கு முக்கியம். உங்க அந்தஸ்துக்கு தகுந்த மாதிரி ஒரு டாக்டரோ இல்ல அதை விட வசதியான ஒரு மாப்பிள்ளையோ பார்த்து கல்யாணம் பண்ணிக்கங்க. அதுதாங்க உங்க லைஃப்க்கு நல்லது. உங்க கல்யாணத்துக்கு கூட நான் வருவேங்க. எல்லா வேலையும் நான் தான் செய்வேன். ட்ரெயின் கிளம்ப போதுங்க, நீங்க சீக்கிரமா போய் வண்டியில இருங்க. காதலுக்காக எத்தனையோ பேரு கஷ்டப்பட்டிருக்கிறாங்க, தியாகம் பண்ணிருக்கிறாங்க. ஆனா உங்களுக்கு துரோகம் பண்ண ஏன் வாழ்க்கை கூட நல்லா இருக்கணும்னு நினைச்சீங்க பாத்தீங்களா? உண்மையிலேயே நீங்க ஒரு பெரிய ஜென்டில்மேன். உங்களை காதலிச்சதுக்காகவே நான் பெருமைப்படுறேன். நான் கல்யாணம் பண்றதுதான் உங்களுக்கு சந்தோஷம்னா கண்டிப்பா கல்யாணம் பண்ணிக்குவேங்க. நான் வரேங்க. ஆ